நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 327வது வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்ஷர சக்தி பீடத்தினுடைய 35வது பீடத்தை பார்க்க போகிறோம். என்ன பார்க்கலாம் பாருங்க. தாவில் 4வது எழுத்து தா, சமஸ்கிருத வார்த்தையில் அது பேஸ் பண்ணியிருக்குது. சமஸ்கிருதி 19வது மெய்யெழுத்து தா. இதற்குரிய அம்பிகையின் திருநாமம் தத்யா தேவி அல்லது ஷாமலா தேவி. ஷாமலா இல்லை, ஷாமலான்னு போட்டிருக்கு. கீழ்கண்ட சித்த சாபர தந்திர சோகத்தின் மூலம் அவள் ரூபத்தை அறிகிறோம். ஷாமலா ஷாமலா தாத்யா ஹய ஏகபத்ரா சதுபுஜா விருஷஸ்த சாரிகாம் பஜம் கரை தத்தே பரபாயோ. ஷாமலா தேவி எனப்படும் தகார மாத்ருகா தேவி பச்சை நிற மேனியுடன் ஷாரிகா கமல மலர் வர அபயமுத்திரையினம். இங்கே எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. ஷாரிகான்னு ஒரு பறவை, கிளியாட்டம். அது மாதங்கியோட கையில் இருக்கும். ஆனால் படத்தில் பார்த்தா ஒரு ஒரு நெற்கதிர் இல்லைன்னா அருகம்புல் பிடிச்சிருந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் ஷாரிகையா, அது எனக்கு தெரியாது. சரி, எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன், அது எந்த தமிழில் என்ன பேர் சொல்லுங்க அதுக்குண்டு. எல்லோரும் மனைவி சொல்லிஞ்சிருக்கோன்னுங்க. unless otherwise I get information, authentic information, I cannot share that. ஆனால் ஒன்று எடுத்துக்கலாம். தர்பைக்கு வேறு பேர் சொல்லியிருக்கு, அருகம்புலுக்கு வேறு பேர் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு புல் வகை இதுக்கு சொல்லியிருக்கு. சம்பா நெற்கதிர்க்கு ஒரு பேர் சொல்லியிருக்கு. மாதங்கி கையில் இருக்கும் சம்பா நெற்கதிர். அந்த மாதிரி இருக்குமா சந்தேகம். ஷாமலா தேவி எனப்படும் தகார மாத்ருகா தேவி பச்சை நிற மேனியுடன் ஷாரிகா கமல மலர் வர அபய முத்திரை கொண்டு 4 திருக்கரங்களுடன் ஒரு முகத்துடன் ரிஷப வாகனத்தில் உட்கார்ந்துருக்கா. தகார தேவி சைவத்தில் மீனேஷனாகவும் தர்மேஷனாகவும் வைணவத்தில் ஸ்வாத்த தனவாகவும் தருணேசனாகவும் சாக்தத்தில் பிரீதி கலையாக நம்ம இடது சரீரத்தில் இடக்கால் விரல் அடியாக அறியப்படுகிறார். இது மாத்ருகான்னு கண்டு சொல்கிறது. மீனேஷ சாஸ்வத பிரீத்திர் சாஸ்வத பிரீதிர் வாம பாதாங்குசோலித்த தர்மோசோ தருணிச்ச தகாரோ தாந்திமோ மத. தகாரம் தோன்றிய இங்குதான் சக்தி தேவியின் இடது கணுக்கால் விழுந்தது. இங்கு வைத்தாலிக்க சாபர மந்திரங்கள் சித்திக்கும் என்று அல்லது ஷீரிதா அல்லது ஷீரகம் என்று அழைக்கப்படும் ஒரு தலம் ஒரு மகாசக்தி பீடம் என்று மேரு தந்திரம் கூறுகிறது. மற்ற பெரும்பான்மையான கிரந்தங்கள் அம்பிகையின் இடது கணுக்கால் விழுந்த இடம் சொல்கிறார். ஸோ அதுக்கு ஜெயந்தி பீடம் ஒரு பீடம். இந்த ஜெயந்தி பீடம்ன்றது மிச்ச பீடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதை ரீகால் பண்ணுறாங்க. ஜெயந்தி பீடம் மேகாலயா, நம்ம திரிபுரா பார்த்தோம் நேற்று. மேகாலயாவில் இருக்கிறது தான் ஜெயந்தி பீடம் சொல்லிருக்கு. மேகாலயா. ஸோ மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. மேகங்களின் இருப்பிடம் என்று கூறப்படும் இந்த மாநிலத்தில் தான் ஆண்டுக்கு 9 மாதம் மழை பெய்யுமா. 9 மாதம் மழை என்ன அவங்க வெளில போகிறதுங்க. உலக பிரசித்தி பெற்ற சிறபுஞ்சி இங்கு தான் உள்ளது. மனதை கவரும் மலைகள், வளமான வளங்கள், அழகிய அருவிகள், ஆறுகள் என்ற இயற்கை செல்வம் நிறைந்த மாநிலங்கள் இவைகள் ஒன்று மேகாலயா. அஸ்ஸாம் மாநிலத்தின் எல்லையாக அமையும் கோவில் ஆறு அம்பிகை கோவில் கொண்ட ஜெயந்தியா மலையை தழுவி செல்லும் பாங்கு மனதை கவரும். இந்த மகாசக்தி பீடம் நாயகியின் நாமம் ஜெயந்தீஸ்வரி. இங்குள்ள பைரவரை கிரந்தீஸ்வரர் என்பர். ஜெயந்தேஸ்வரி வனதுர்கை ரூபத்தில் இருக்கிறார். சாதா துர்க்கை வனதுர்க்கை நிறைய வித்தியாசம் இருக்கு. துர்க்கை என்றால் என்ன? ஜலதுர்க்கம், கிரி துர்க்கம்னா கோட்டை, கிரி துர்க்கம், வனதுர்க்கம் இவற்றின் மூலம் மக்கால் அரசர்கள் பகைவர்கள் தங்களை காத்துக்கொள்ள கோட்டைகளை ஏற்படுத்தினார்கள். ஜலதுர்க்கமான அகழி எப்படி சத்துருக்களை நெருங்க விடாமல் தடுப்பாக இருக்குமோ அதுபோல இன்னல்களாக
அவதி உறாமல் இருக்க தன் பக்தர்களுக்கு துர்கம் அகழி போல் அன்னை இருந்து அல்பாலிக்கிறாள். எனவே அப்படி துர்கை என்று போற்றப்படுகிறார். கட்டியில் துர்கைன்னு ஒன்று இருக்குது கர்நாடகாவில். 2 பக்கம் ஆறு இருக்கும், அழகா பிரிட்ஜு போட்டிருப்பான். 2 சலச்சலம் ஓடும் தண்ணி, நடுவில் தீவாட்டம் இருக்கும், நடுவில் கோவில், தீவுச்சு அப்படியே கோவிலே இருக்கும் நடுவில் சென்டராக. பக்தர்களுக்கு பகைவர்கள் எங்கே இருக்கிறார்? நம்மோட உடம்பிலேயே இருக்கிறது. காமம், மோகம், மதம், மாச்சரியம், அசூயை என்ற எதிரிகள் இருக்கிறன. இதுவே நமக்கு எதிரின்றார். கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, புயல், பூகம்பம், எரிமலை, தீக்கக்குதல் போன்ற இயற்கை உட்பாதங்களை அன்னை பராசக்தி ஊழி கொடுத்து கூட அமெரிக்காவில் பார்க்குறோம். ஒரு சைடில் பார்த்தா இதுவாக இருக்கு, எரிஞ்சுட்டே இருக்கு, அணைக்கவே முடியல. என்ன அப்போ கலிஃபோர்னியாலாம் காட்டு தீ கட்டுக்கிடங்காமல் இருக்கு. லட்சக்கணக்கில் ஜனங்க ஓடி போயிட்டா, வீடெல்லாம் போச்சு, பில்டிங்கெல்லாம் எரியிறது. ஸோ இயற்கைக்கு அதை அலட்சியம் பண்ணுறாலும் அங்கே ஊழி குத்து நடக்கும். பற்றி பார்க்க போகிறோம். ஆதி பராசக்தி உலகம் அனைத்துக்கும் முதலானவள். இவளை மகாலட்சுமி துர்கா என்பர். இவருக்கு 18 கரங்கள் இருக்கு. அஷ்டாதசபுஜ துர்கா மகாலட்சுமி இருக்கு. இவளுடைய ரூபத்தில் கீழிருந்து மேலாக அக்ஷரமாலை, தாமரை, பானம், கத்தி, வஜ்ராயுதம், கதை, சக்கரம், திரிசூலம், கோடரி, சங்கு, மணி, பாசக்கயிறு, சக்தி ஆயுதம், தண்டம், கேடயம், வில், பானபாத்திரம், கமண்டலம் எல்லாம் வச்சுருக்கா இந்த 18 கையில். துர்காதேவியின் ரூபங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் 9 ரூபங்கள் இருக்கு. முதல் பகுதியில் சைலபுத்திரி, பிரம்மச்சாரணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதா அவளுக்கு. 2வது பகுதியில் அக்னி துர்கா, மகாதுர்கா, ஜலதுர்கா, பிரம்மதுர்கா, விஷ்ணு துர்கா, ருத்ரதுர்கா, வனதுர்கா, சூலதுர்கா, சூலினி துர்கா. அடுத்தது 3வது பகுதியில் நவதுர்கைகள் அது வழிபடப்படுறார். காலை மாலை இருவேளையில் நவதுர்கா ஸ்லோகங்களை ஒரு மண்டலம் பாராயணம் செய்வதால் அதுக்கு நன்மை பெறலான்னு சொல்லியிருக்கா. இப்போ வனதுர்கை 1 by 1 பார்க்கலாம். பண்டைய தமிழர்கள் இவளை கொற்றவை என்று அழைத்தனர். வனம் என்றா காடு, காடுகளில் வசிப்பதால் வனதுர்கை என்று மேலெழுந்தவாறு கூறப்பட்டவரும். சம்சாரம் என்று காடு, அதை அதில் நம்ம காப்பாற்றலாம். ஸோ தங்கத்தாமரையில் அமர்ந்திருப்பவளும், முக்கண்கள் உடையவளும், மின்னல் கொடி போன்றவளும், சங்கு, சக்கரம், வரம், அபயம் இவற்றை ஏந்திருப்பவளும், சந்திர கலையை தரித்தவளும், கட்கம், ஹாரம், குண்டலம் கடகம், ஹாரம், குண்டலம் அணிந்திருப்பவளும், சந்திரனை அணிந்திருப்பவளும், சந்திரன் போன்ற மூலவளும் அவளை பிரார்த்திக்கிறான். விந்தியாச்சலத்தில் வாசிக்கிறான்னு வருது. 2வது சூலினி துர்கா. சூலபாணியாக விளங்குவதால் சூலத்திற்கு 3 அங்கங்கள். அம்பிகை 3 இருக்க. திரிபுரோபனிஷத் சொல்றது இதை. சூரியன், சந்திரன், அக்னி என்று 3 சுடர்களையும் 3 கண்ணா இருக்கு அவளுக்கு. ஸோ இவதான் சூலினி துர்கா. இவளை பூஜித்து தான் ராவணன் ஜெயிச்சா ராமன் வருது. ஜாதபேதோ துர்கா. ஜாதபேதோ அதாவது துர்கா சுத்தத்தில் வரும். ஜாதபேதோ சரவாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அக்னி வடிவில் இருக்கும் மகாசக்தியே ஜாதபேதோ துர்கை, அக்னியே சக்தி என்று பல இடங்களில் துர்கா சுத்தம் குறிப்பிடுகிறது. அடுத்து சாந்தி துர்கை. கோபம் ஏற்பட்டால் அது அதிக காலம் நீடிக்கக்கூடாது, அமைதி ஏற்படணும். அதுக்கு தான் சாந்தி. சிவபெருமானுக்கு உண்டான கோபத்தை தணிக்க பராசக்தியின் தெய்வ வேண்டியிருந்தது. அப்படி சிவனின் கோபத்தை தணித்த பராசக்தியே சாந்தி துர்கை. அடுத்து சபரி துர்கை 5வது. அர்ஜுனன் பாசுபதாத்திரம் பெற சிவனை குறித்து தபம் செய்தான். அவனை போருக்கு இழுத்து அருள் செய்ய சிவபெருமான் திருமணம் கொண்டார். அவன் வேடுவன் அவர் வர. அப்போ அம்பாள் வேடுவிச்சி அவரை ஸோ காப்பாற்றுறதுக்காக வர சொல்லப்படுறது.
இதெல்லாம் வந்து ஸ்ரீசைலம்ன்ற ஊரில் நடந்த மாதிரி சொல்லப்படுறது. அதனால் சபரி துர்க்கையின் பேர் அம்பாளுக்கு. ஜுவாலா துர்க்கை 6வது. பண்டாசுரனோடு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி யுத்தம் செய்த போது அசுரன் சேனை உள்ள புகாமல் இருக்க அக்னி பிரகாரம் அமைத்து ஜுவாலை மாயமாக இருந்த துர்க்கை வேலை செய்கிறார். சுற்றி நெருப்பு கொட்டை கட்டிடுறார், எதிரிகள் உள்ள வராமல் இருக்குது. அதான் ஜுவாலா துர்கா. லவண துர்க்கை. லவணம் என்ன? உப்பு. சரியான அளவில் இதை உபயோகித்தால் உணவு ருசிக்கும். இப்போ பெரிய WHO எல்லாருமே சொல்கிறார், நம்ம இந்தியாவில் நிறைய உப்பு சாப்பிட்றோமா, அதனால் நிறைய ப்ராப்ளம். எனக்கே வந்து ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் அலோட் பர் பர்சன் இஸ் ஒன்லி 4 grams. நம்ம நிறைய சாப்பிட்றோம், அவ்வளோ சாப்பிடக்கூடாது, உப்பை குறைச்சிருக்கோன்ற. ஸோ பந்தியில் உப்பை போல் கரைந்து இறைவனுடன் கலந்து விட வேண்டும். இதற்கு அம்பிகையின் அருள் அவசியம். இந்த அருளை தருவதே லவண துர்க்கை. தீப துர்க்கை 8வது. இருள், அதாவது அவ்வியாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞானம் தோந்த தீபிக்கான்னு வருது லலிதால. இருள் என்ற அந்தகாரம் அறியாமை, அஜ்ஞானம் நீங்க விளக்கு போன்ற ஞானம் அவசியம். அந்த மாதிரி திகழறாங்கள தீப துர்க்கைன்னு பேர் இவளுக்கு. அடுத்து ஆசுர துர்க்கை. ஆசைக்கு வானமே எல்லை. ஆசைப்பட்டது கிடைக்காவிடில் ஏமாற்றம், கோபம், தாபம் எல்லாம் ஏற்படுறது. அதெல்லாம் வந்து 3 வகை: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இதெல்லாம் வந்து தப்பிக்க அருள் அம்பாளை சரணடைனா அப்போ இந்த ஆசுர துர்க்கை அதுக்கு வெளிப்பதற்கெல்லாம் சொல்லப்படுறது. இந்த மாதிரி 9 துர்க்கை பற்றி சொல்ல வர்றதில்லை. இதில் மேகாலயாவில் வந்து நாட்யாங் கிராமத்தில் தான் ஜெயந்தியா மலை இருக்கிறது. நாட்யாங் கிராமம் மேகாலயின் தலைநகரான ஷில்லாங்கிலிருந்து 65 கிலோமீட்டர் அமைந்துள்ளது. ஸோ இந்த மலைப்பரசை ஆண்ட அரசர்கள் ஜெயந்தியா வம்சத்தினர். இப்பொழுது கிராமமாக தோற்றமளிக்கும் நாட்யாங் இந்த மன்னர்கள் காலத்தில் கோடை காலத்தலமாக இருந்தது தான். அம்மன் பெயரையே தங்கள் ஜாதி பெயராக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அம்பாள் மேலே பக்தி நார்த் இந்தியாவில். நாட்டியான் கிராமத்தின் பெரும் மைதானத்தில் ஒரு அதிசய காட்சி நம்ம வியக்க வைக்கிறது. பலவித உயரமுள்ள தடிமான கற்பனைகள் நிலத்தில் நட்டப்பட்டிருக்கும். அது பேர் ராக் கார்டன்ஸ் பேர். மிக கனமான பெரிய பெரிய கற்பலைகளில் சில நிலத்தில் நேராக நிலப்பட்டுள்ளன. சில சாய்வாக இருக்கு. ஒன்று 8 மீட்டர், 10 மீட்டர், 5 மீட்டர் வகைரம். குச்பியா மன்னன் லட்சுமி நாராயணன் மகளை ஜெயந்தியா அரசகுமாரன் மாணிக்கல் திருமணம் செய்து கொண்ட போது அவருக்கு சீர்வரிசையாக ஒரு துர்க்கை சிலை வந்ததாம். அந்த சிலையே ஜெயந்தீஸ்வரர் என்று அபிப்பிராயம். ஜெயந்தியா மலை மீது துர்க்கை அந்த பிராந்தியத்தில் மிக பிரசித்தம். வனதுர்க்கை நம்மளை அப்படியே வசீகரிக்கிறாள். துர்க்கை கோவிலின் கருவறையில் தென்படும் ஒரு சுரங்கம் நம் கவனத்தை கவருகிறது. ஆதி காலத்தில் அடிக்கடி இந்த கருவறையில் நரபலியா நடக்குமா. வெட்டப்பட்டவுடன் சிரம் இந்த சுரங்கத்தில் விழுந்து உருண்டோடி முடிவில் மலை அடிவாரத்துள்ள கோவில் நதியில் விழுமா. இந்த காட்சியை அடிக்கடி பார்க்கலான்ற. இந்த கோவில் இடத்திற்கு விழுந்த இன்னொரு சிலை பைரவ திருவிடம் என்பர். மலைநாட்டு நாயகியாக விளங்கும் ஜெயந்தீஸ்வரி சிவனுக்கு பிரியமானவள். பூர்ண பிரம்ம ரூபிணி, விஷ்ணுமாயாக துதிக்கப்பட்டவள். சொர்க்கம், மோட்சம் முதலிய நன்மைகளை தருபவள். தேஜஸ் கிருப்பணமானவள், சக்தி ரூபிணி. இவ்வாறு ஒரு துண்டு பிரசுரம் வழங்குகிறது. இது நம் வாழ்வை வளர்க்க ஜெயந்தீஸ்வரியை வணங்குவான்னு சொல்கிறார். ஸோ இங்கே இது பார்க்கும்போது அம்பாஜி கோவிலில் 35 பீடமாக பிடிக்கிற ஷாமலா அப்படின்னு போட்டுருக்காங்க. யூ கேன் கால் இட் ஷாமலா ஆல்சோ. பச்சை கலரில் இருக்க அவள் ரிஷபாவாரத்தில் இருக்க, ஒரு கையில் தாமரைப்பூ, ஒரு கையில் சாரிகைன்ற ஒரு இதை வச்சுருக்கா, ஒரு தாமரத்தை. மராபையர் கீழே ரிஷபம் இருக்குது. இது வந்து அம்பாஜி கோவிலில் இருக்க ரூபம். இதை சொல்லி இந்த 327வது வீடியோவை நிறைய செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.